நாச்சியார் திருமொழியில் 13ஆம் திருமொழியில் முதல் பாசனம் பார்க்க போகிறோம். 13ஆம் திருமொழி முழுக்க கண்ணனோடக்கு பிடிச்ச பொருள்களெல்லாம் கொண்டு வந்து தன்னை அவன் மேலே இருக்கிற ஆசையை தணிக்கும்படி கேட்குறா. காதல் நோய்பட்டு இருக்காளே அதை தணிக்கும்படி அமைச்சிருக்கா. அதில் முதல் பாசனம் பார்க்கலாம். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணிற் புலி பெய்தாற் போல புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையிற் பீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணன்கிற கருந்தெய்வம் இருக்குல்ல, அவர் கரிய நிறம்தானே, அப்படிப்பட்ட தெய்வமாக கண்ணன் அவர் அப்படியே நினச்சி நான் அப்படியே படுத்து கிடப்பேனேங்கிற. ஏன்னா அவனோட பழைய காட்சிகள்லாம் அப்படியே நினைவுக்கு வந்து அப்படியே படுத்துன்ட்டாளாம். ஏன்னா கண்ணனும் வரவே இல்லை, அதே நினைப்புலையே படுத்துட்டுருக்கா அவள். அதில் போய் அந்த புண்ணு இருக்குல்ல, நான் அவனை நினச்சி என் மனசெல்லாம் புண்ணாக இருக்கேன். அதில் போய் புளியை போட்டால் எப்படி இருக்கும், எவ்வளோ வெறியும். அதை போய் போடுறேளே, அது எப்படி எரியுமோ அதை போல் அவனை பற்றி நீங்கள் என்ன பண்ணுற, புறம் பேசுகிற, தப்பாக பேசாதீங்க அவனை பற்றி அப்படிங்கிறா. என்கிட்டயே அவனை பற்றி சொல்கிறேளே அப்படிங்கிறா. அப்படி கண்ணன் யார் தெரியுமா? அவர் தான் பகவான் ஆச்சு இல்லையா. அவருக்கு பெண்ணோட வருத்தம்லாம் புரியல. சின்ன வயசில் பழகினா இப்போ அவளாம் அதே நினச்சிட்டு இருப்பாளே, அதெல்லாம் புரியவே இல்லை அவருக்கு. அப்படிப்பட்ட பெருமான் இடுப்பில் அணிஞ்சிருப்பாளே பீரக வண்ண ஆடை, அதை கொண்டு வந்து என் மேலே வீசுங்கோ. அப்போ எனக்கு அவர் மேலே உள்ள அந்த நோய் ஆசைங்கிற நோய் இருக்குல்ல, காதல் நோய், அது கொஞ்சமான குறையும் அப்படின்னு கேட்குறான்.